சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைய தலைப்பு 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி. இந்த பாதிப்பில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள சனேஸ்வர பகவானை வணங்கி அவருடைய குருவாகிய கால பைரவருக்கு சிவப்பு வஸ்திரம் சாற்ற வேண்டும். வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் உடைக்க வேண்டும். முக்கியமாக 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். அந்த நல்லெண்ணெயில் தீபமாக எது எரிய வேண்டும் என்றால், சிவப்பு வஸ்திரத்தில் ஒரு மனிதனுக்கு 30 வயது என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு அர்த்தாஷ்டம சனியோ, அஷ்டமத்து சனியோ, ஜென்ம சனியோ, 7.5 சனி நடக்கிறது என்றால், அந்த சிவப்பு வஸ்திரத்தை சதுரமாக கட் பண்ணிக்கிட்டே அதற்குள்ள 30 கூட்டல் 1 31, அவருடைய வயது 30, அதை விட ஒரு மிளகு, கருப்பு மிளகு, ரசத்திற்கு போடும் மிளகு, 31 மிளகு வைத்து அந்த சிவப்பு துணியில் மூட்டை கட்டி கொள்ள வேண்டும். அதுபோல் 2 தயார் செய்து 2 தீபங்கள் கால பைரவருக்கு ஏற்ற வேண்டும். மஞ்சள் வாழைப்பழத்துக்கு பதிலாக செவ்வாழைப்பழம் 2, வெற்றிலை 2, பாக்கு, கொட்டைப்பாக்கு அல்லது மண்பாக்கு 2 வைத்து அந்த தீபத்தை எரிய விட வேண்டும். எப்பொழுது எரிய விட வேண்டும்? சனியினுடைய தாக்கம் குறைவதற்காக அவருடைய குருவாகிய பைரவருக்கு, கால பைரவருக்கு இதை நாம் செய்யும் நேரம் சனிக்கிழமை ராகு காலம் 9 முதல் 10:30 வரைக்கும் நாம் செய்வது மிகச் சிறப்பு. இதை காலம் வாரந்தோறும் செய்து கொண்டு வரலாம். அல்லது காலையில் சனிக்கிழமையாக இருந்தால் காலை 6 to 7 சனியினுடைய ஹோரை. அதை விட்ட மத்தியானம் 1 to 2 நடுப்பகல் நேரம் அது வேண்டாம். செய்தால் காலையில் செய்ய வேண்டும். அல்ல என்றால் 9, 10:30 ராகு காலத்தில் செய்யுங்கள். இல்லை என்றால் நான் இரவுதான் எனக்கு நேரம் இருக்கிறது என்றால் இரவு 8 to 9 வரைக்கும் சனிக்கிழமை சனி ஹோரை. இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்து கொண்டே வந்தால் சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம். நன்றி, வணக்கம்.